Hello students, welcome you all to our online session provided by Best Learning Center. And today we are going to discuss a topic is current affairs. Today's current affairs May 1, 2020. And this is Muhammad. I am the person who is going to take you the current affairs today. Okay. So இன்னைக்கு நம்ம current affairs பார்க்க போறோம் May 1, 2020க்கு. சரிங்களா? Okay. So first question பாருங்க. First government hospital in India அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா the convalescent plasma therapy அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கோவிட்-19 பேஷண்ட்ஸ்க்காக அந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் எதுன்னு கேட்குறாங்க. கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த யூனிவர்சிட்டி ஆக்சுவலாக இந்த யூனிவர்சிட்டி வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது இந்த யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கான்வாலசன்ட் பிளாஸ்மா தெரப்பி அப்படின்றது என்னென்னா ஆக்சுவலாக ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் எபோலா வைரஸ் வந்துச்சு. ஸோ இந்த எபோலா வைரஸுக்கு மெடிசனே கிடைக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கண்ட்ரியில் இந்த கான்வாலசன்ட் பிளாஸ்மா தெரப்பி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. யூஸ் பண்ணி எபோலா வைரஸில் அஃபெக்டடான பீப்புளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மற்ற டிசீஸ்க்கும் இந்த கான்வாலசன்ட் பிளாஸ்மா தெரப்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. சார்ஸ், ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அண்ட் மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எம்இஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே இந்த பிளாஸ்மா தெரப்பியில் யூஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, க்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஷண்ட்ஸை வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ வில் ஷோ யூ ஒன் இமேஜ். சரிங்களா? ஒரு இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன். சி நம்மளுடைய பிளட் பார்த்தீங்கன்னா இந்த கான்வாலசன்ட் பிளாஸ்மா தெராப்பியில் நம்மளுடைய பிளட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், யூஸ்வலாக நம்மளுடைய பிளட் ரெட்டிஷ் வந்து கீழே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ், அப்புறம் பிளேட்லெட்ஸ், அதாவது வெள்ளை ரத்த அணுக்கள், அப்புறம் பிளேட்லெட்ஸ் ரத்த தட்டுக்கள். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து இங்கே இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ரத்த தட்டுக்கள் இருக்கும், இங்கே ரெட் பிளட் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த எல்லோவிஷ் பார்ட் தான் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. சரிங்க? இந்த எல்லோவிஷ் பார்ட் தான் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லோவிஷ் பார்ட் தான் நம்மளை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மேஜர் பார்ட் வந்து இந்த எல்லோவிஷ் பார்ட்டுக்கான தான். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லோவிஷ் பார்ட்டில் இருக்கக்கூடிய பிளட் வந்து ஆக்சுவலாக இது பிளட்டோட டோட்டல் காம்பனன்ட்ஸ். இது மூணு இது இருக்குது இந்த இடத்துல, 3 டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த எல்லோ பார்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் செல்ஸை டோட்டல் என்டையர் பாடிக்கு அது கொண்டு போகும். ஓகேங்களா? அண்டு மொத்த உடம்புல இருக்கக்கூடிய டோட்டல் பிளட்டில் 55% வந்து இந்த பிளாஸ்மா ஏரியா வந்து ஆக்குப்பை பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த பிளாஸ்மா ஏரியா ஆக்குப்பை பண்ணுது அரவுண்ட் 55% இன் தி என்டையர் பாடி. சரிங்களா? ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக இப்போ கோவிட்-19 கூட என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கவர் ஆகி போகிற பேஷண்ட் உடம்புல இருந்து இந்த பிளாஸ்மா எடுப்பாங்க. ஸோ இந்த பிளாஸ்மா எடுத்துட்டு யார் வந்து இப்போ அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்களோ பேஷண்ட்டுக்கு அவங்க உடம்புல இது செலுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணோன்னா உடம்புல வந்து இந்த பிளாஸ்மா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இந்த பிளாஸ்மாவில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதை வந்து ஃபேஸ் பண்ணி அந்த டிசீஸை உடம்புக்குள்ளே வராத மாதிரி தடுக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி அந்த இம்யூனிட்டி பவர்ன்றது வந்து எல்லாருக்குமே இருக்காது. ஸோ ஒரு சிலருக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும், அதாவது இந்த பிளாஸ்மா ஏரியாவில். சரிங்களா? ஸோ யாருக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க வந்து தப்பிச்சிடுவாங்க, ட்ரீட்மெண்ட் ஆகி வெளியே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் உடம்புல இருந்து இந்த பிளாஸ்மா எடுப்பாங்க. எடுத்துட்டு அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, சரிங்களா, சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு இது இது இந்த பிளாஸ்மாவை அவங்க உடம்புக்குள்ளே செலுத்துவாங்க. செலுத்தி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவர் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க வந்து அதில் வந்து ரெக்கவர் ஆவாங்க. ஸோ இதே கான்செப்டுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி எபோலா வைரஸாக இருக்கட்டும், சார்ஸு, இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது கைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம இந்தியா பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரளாவில் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை. சரிங்களா? கேரளாவில் இந்த ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க. அண்டு இது என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை மேக்ஸிமம் பேஷண்ட்ஸை ட்ரை பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த பிளாஸ்மா இந்த இதை வந்து பிளாஸ்மா சேல்ஸை எடுத்து ரெக்டிஃபை பண்ணி வைக்கிறாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டைம் டியூரேஷன் இருக்கு பாருங்கள். ஸோ டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி இதை வைக்க முடியும். ஸோ 1 இயர் வரைக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று. சரிங்களா? ஸோ இந்த பிளாஸ்மா இந்த ஏரியா தான் ஆக்சுவலாக மெயினாக வந்து என்டையர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த பிளாஸ்மா ஏரியா தான்
ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், நேம் தி இந்தியன் ஸ்டேட் விச் ஹாஸ் லான்ச்ட் a unique initiative named அம்பர் அங்கன்வாடி டு ஹெல்ப் சில்ட்ரன்ஸ் டியூரிங் லாக்டவுன். அதாவது அம்பர் அங்கன்வாடி அப்படின்ற ஒரு அங்கன்வாடி இதை வந்து குழந்தைங்களுக்கு, சரிங்களா, அந்த லாக்டவுன் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட்டுன்னு கேட்குறாங்க. அங்கன்வாடி இஸ் லைக் பால்வாடி, இந்த ரொம்ப சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு பேசிக் லெவலில் சில்ட்ரன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது கவர்மெண்ட் சைடில் இருந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்தில். ஸோ குஜராத்தில் தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மொத்தம் கர்நாடகா, கேரளா, ஒடிஷா, குஜராத், பீகார். ஸோ மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 5 ஆப்ஷனையும் நம்ம பார்த்துடலாம். மற்ற இதோட ரிலேட் பண்ணி பார்த்துடலாம். குஜராத் அப்படின்னா குஜராத் இஸ் ஃபேமஸ் ஃபார் நேஷ்னல் ஏஷியன் லயனுக்கு குஜராத் ஃபேமஸா? இந்த ஏஷியன் லயனுக்கு குஜராத் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ் ஃபார் ஏஷியன் லயன். இந்த ஏஷியன் லயன் எங்கே இருக்குது குஜராத்தில் அப்படின்னா கிர் நேஷனல் பார்க்கில் தான் இந்த ஏஷியன் லயன் இருக்குது. கிர் நேஷனல் பார்க். சரிங்களா? கிர் நேஷனல் பார்க்கில் இந்த ஏஷியன் லயன் இருக்குது. இந்த கிர் நேஷனல் பார்க்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் வந்து சாசன் கிர்னு சொல்லுவாங்க. இன்னொரு நேம் சாசன் கிர். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி லெவல் வரைக்கும் கூட கேட்டிருக்காங்க. ப்ரிலிம்ஸில் ரைஸ் ஆன கொஷின் இது. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. கர்நாடகாவில் என்ன சென்ச்சுரிஸ் இருக்குது அப்படின்னா, சென்ச்சுரிஸ்னால் ஒன்றும் கிடையாது. சென்ச்சுரிஸ்னால் விலங்கு சரணாலயம் சொல்லுவோம். சென்ச்சுரிஸ்னால் விலங்கு சரணாலயம். ஸோ அதில் மூகாம்பிகை வைல்ட் லைஃப் சாங்சுரி, சரிங்களா, விலங்கு சரணாலயம், வைல்ட் லைஃப் சாங்சுரி, மூகாம்பிகை வைல்ட் லைஃப் சாங்சுரி, பத்ரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்ரா அப்படின்ற ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி இருந்திருக்காங்க. பத்ரா, சரிங்களா. ஸோ மூகாம்பிகை அண்ட் பத்ரா. ஸோ 2 இது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் நிறைய இருக்குது. ஸோ பக்கத்துலேயே தான் வெஸ்டர்ன் காட்ஸு. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் அங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சாங்சுரிஸ் அங்கே இருக்குது. ஸோ அதில் ஃபியூ மட்டும் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ வயநாடு, சிமினி, எல்லாமே வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் தான். சின்னார், ஓகேங்களா, சின்னார். ஓகே, அடுத்து ஒடிஷாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது, தேப்ரிகார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. தேப்ரிகார் வைல்டு லைஃப் சாங்சுரி, சரிங்களா, வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது ஆல்ரெடி இதையும் கொஷின் ஆல்ரெடி ரைஸ் ஆகிருக்கு எக்ஸாம்ஸில், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சாங்சுரிஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம்ஸ், சரிங்களா, அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி பீகாரில், ஸோ பீகார் இஸ் ஒன் ஆஃப் தி பீகார்னு சொன்னாலே இந்தியாவோட ஒரு டீக்ரேடட் ஸ்டேட் சொல்லலாம். ஸோ பின்தங்கிய ஒரு ஸ்டேட் அப்படின்னா எல்லா வகையிலும் எக்கனாமி, எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்துலேயுமே ஸோ பீகார் தான் ஸ்டேட்டு, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பீகார்னு எடுத்துட்டோம்னா பீகாரில் கன்வர் லேக் இருக்குது பாருங்கள், ஃபேமஸ் ஒன் கன்வர் லேக். பீகாரில் கன்வர் லேக் இருக்குது. வால்மீகி டைகர் ரிசர்வ் இருக்குது. டைகர் ரிசர்வ் அண்ட் கைமூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் கைமூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, சரிங்களா. இது வந்து எல்லாமே பீகாரில் இருக்குது. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எந்த குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து அந்த ஆசஸ் கோவிட்-19க்கான டூல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. எந்த குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ்னு கேட்குறாங்க.
ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து G20. ஸோ G20 குரூப் ஆஃப் கண்ட்ரீஸில் தான் இந்த ஆக்சஸ் டு COVID-19 அப்படின்ற இந்த இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டூல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆக்சஸ் டு COVID-19 என்ற டூல் வந்து இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் G20ன்னு எடுத்துக்கிட்டோம்னா G20 குரூப் ஆஃப் 20 கண்ட்ரீஸ் மெம்பர் இருந்துகிட்ருக்காங்க இதில். சரிங்களா? குரூப் ஆஃப் 20 கண்ட்ரீஸ்க்கான ஒரு அமைப்பு தான் இது, ஆர்கனைசேஷன். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் மெம்பர் கண்ட்ரி. இந்தியா வந்து G20ல் மெம்பராக இருக்குது. சரிங்களா? இந்தியா வந்து மெம்பர் கண்ட்ரி இதில். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்தியா வந்து இதில் மெம்பர் கண்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா கிங் சல்மான் தான் இதுக்கான லீடராக இருக்காங்க. கிங் சல்மான் வந்து லீடராகவும் இருக்கார், சேர்மனாகவும் இருக்கார். வந்து லீடர். இது ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா 1999ல் 199ல் ஃபார்ம் பண்ணாங்க. எதுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இதோட ஃபோக்கஸ் G20யோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா டு டிஸ்கஸ் ஃபினான்ஷியல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ். ஃபினான்ஷியல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸை இங்கே வந்து ரிசால்வ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ இந்த G20 மெம்பர் கண்ட்ரீஸ்க்குள்ளே. சரிங்களா? ஸோ அதில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி இந்தியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா துபாய், யூஎஸ், இந்த மாதிரி எல்லா நிறைய மேஜர் கண்ட்ரீஸ் வந்து எக்கனாமிக் கண்ட்ரீஸ் வந்து இதில் மெம்பராக இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த கண்ட்ரி இஸ் இந்தியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, G20ல் இந்தியா இஸ் மெம்பர். ஓகே. ஸோ அகெயின் ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட் வந்து ஏஷியன். பாருங்க, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏஷியன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் யுவர் ஏஷியன். ஸோ ஏஷியனில் ஏஷியன் அப்படின்னா த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் சொல்லுவோம் ஏஷியன் அப்படின்னா. பட் இதில் இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். சரிங்களா? இதில் இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். ஞாபகம் வச்சுங்க. ஏஷியனில் இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியனில் மெம்பர் கிடையாது இந்தியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏஷியான் அசோசியேஷனில் டோட்டலாக 10 மெம்பர் கண்ட்ரி இருக்காங்க. வேர்ல்டு வைடில் 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் இட்ஸ் லைக் இந்தோனேஷியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், கம்போடியா, ப்ரூனே, மியான்மர் மீன்ஸ் பர்மா, அண்ட் லாவோஸ். ஸோ இந்த 10 கண்ட்ரீஸ் இதில் மெம்பராக இருக்காங்க. இது ஒரு இன்டர் கவர்மெண்டல் கோஆப்ரேஷன் உரிய ஒரு ஆர்கனைசேஷன். சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்டர் கவர்மெண்டல் கோஆப்ரேஷனுக்காகவும், ஸோ அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காகவும், அதாவது அரசுகளுக்கிடையே வந்து ஒரு ஒத்துழைப்பையும் அதை வந்து வசதி செய்வதற்கும், ஏதாவது பொருளாதாரத்தை வந்து ஒரு மேம்படுத்துவதற்கு. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஏஷியன் அசோசியேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான இது வந்து சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சார்க் வந்துடலாம். சார்க்கில் இந்தியா இஸ் மெம்பர் கண்ட்ரி இன் சார்க். ஸோ இது வந்து டு ப்ரொமோட் தி வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் ஆஃப் சவுத் ஏஷியா அண்ட் டு இம்ப்ரூவ் தர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்ம் பண்ண ஒரு அசோசியேஷன் தான் இது, சார்க்குன்னு சொல்லுவோம். இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1885ல். ஸோ சாருக்கான சேர்மன் பார்த்தீங்கன்னா அம்ஜத் ஹுசைன் பி சியால். அம்ஜத் ஹுசைன் பி சியால். ஸோ இவர் தான் சேர்மனாக இருக்கார் ஃபார் சார்க் அசோசியேஷனுக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த்தில் இந்தியா இஸ் மெம்பர். பாருங்கள், இதில் மெம்பர் கிடையாது, இந்தியா மெம்பர் கிடையாது. அண்டு இதில் சார்க்கில் மெம்பராக இருந்துச்சு இந்தியா. சரிங்களா? சார்க்கில் மெம்பர். காமன்வெல்த்தில் இந்தியா இஸ் மெம்பர். ஓகேவா? ஸோ G7லேயும் மெம்பர் கிடையாது. அப்போ வச்சுக்கோங்க. ஓகே. சரி, காமன்வெல்த்தில் மெம்பர். அப்போ வச்சு சொல்லு. இதில் மூணுத்துலேயுமே இந்தியா வந்து மெம்பராக இருக்குது. ஓகேவா? சரி, காமன்வெல்த்
ஸோ இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனையும் அட்வான்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையும் பண்ணுறதுக்காக தான் இந்த காமன்வெல்த் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வேர்ல்டு வைடில் சரிங்களா, ஸோ குளோபல் லெவலில் ஹியூமன் ரைட்ஸ் அதையும் நீங்கள் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஹியூமன் ரைட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மெம்பர் கண்ட்ரிஸ் மட்டும், ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு மட்டும் ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தப்பட்டது, சோஷியல் டெவலப்மெண்ட், அட்வான்ஸ் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் இல்லை எல்லாத்தையுமே இவங்க பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 54 கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 54 கண்ட்ரிஸ் மெம்பராக இருக்காங்க. இது ஃபார்ம் பண்ணது 1931 ஓகேங்களா, 1931. ஸோ காமன்வெல்த் 54 1931. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள் G7ல் இந்தியா நாட் அ மெம்பர், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து G7 குரூப் ஆஃப் 7 கண்ட்ரிஸ் அப்படின்னா இதில் வந்து வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் எக்கானமிஸ் சரிங்களா. ஸோ லார்ஜஸ்ட் எக்கனாமிஸ் மட்டும் இதில் மெம்பராக இருக்காங்க. ஸோ இது ஃபார்ம் பண்ணது 1975. ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னால் இதில் யாருன்னா கனடா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யூகே, யூஎஸ் சரிங்களா. ஸோ இவங்க எல்லாருமே இதில் வந்து மெம்பராக இருக்காங்க G7ல். ஓகே, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் தி அமௌண்ட் India holds as government securities as on end of Feb 2020, record highest value as per United States Treasury Department. US ஓட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை இந்தியா வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆஸ் பர் February 2020 ரெக்கார்டு பிரகாரம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 177 பில்லியன் வந்து இதுக்கான ஆன்சராக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆஸ் பர் லேட்டஸ்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் maps Aksai Chin is a region in India. Aksai Chin is a part of which Indian union territory or a state அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அக்ஸாய் சீன் வந்து எந்த ரீஜனுக்கான பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்ஸாய் சீன் பார்த்தீங்கன்னா லடாக்கில் இருக்கக்கூடிய ஒரு கிளேசியர். அது அக்ஸாய் சீன் அப்படின்றது அக்ஸாய் சீன் கிளேசியர் தான் சொல்லுவாங்க பொதுவாக சரிங்களா. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சரிங்களா, ஸோ சைனீஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல சரிங்களா. சரி, ஸோ லடாக் ரீஜன் பார்த்தீங்கன்னா லடாக் ரீஜனில் சிந்த் ரிவர் பாஸ் ஆகுது. இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா சிந்த் ரிவர் பாஸ் ஆகுது. சிந்த் ரிவர்ஸ் இஸ் பாசிங் த்ரூ லடாக் ரீஜன். இது லடாக் ரீஜன்ன்றது நார்த் ஈஸ்ட்கான பிளாட்டிவாக இருக்கும். நார்த் ஈஸ்ட் பிளாட்டிவ் நம்ம இந்தியாவில் மேப்பில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் தான் லடாக் ரீஜன் இருக்குது சரிங்களா. ஓகே, ஸோ கெயின் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொன்னாலே அருணாச்சல் பிரதேஷ் பார்த்தீங்கன்னா மேப்பில் இந்தியாவோட மேப்பில் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் சரிங்களா, அஸ்ஸாம்லாம் மேலே. ஸோ அதுக்கு மேலே ரைட் சைடில் மேலே டாப்பில் இருக்குது தனி பகுதி, அது மேலே தெரியும் டாப்பில், அதுதான் அருணாச்சல் பிரதேஷ் மேப்பில். ஸோ இந்த ரீஜன் என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட் ஆஃப் ரைசிங் சொல்லுவாங்க. லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஆஃப் ரைசிங் சன். இந்த இடத்துக்கான அருணாச்சல் பிரதேஷ்க்கான சிஎம் அப்படின்னா பேமா காண்டு. கவர்னர் பிடி மிஸ்ரா. ஸோ கவர்னர் அப்படின்னா பிடி மிஸ்ரா சரிங்களா, கவர்னர் பிடி மிஸ்ரா. ஓகே, அருணாச்சல் பிரதேஷ்க்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா மவுசின்ராம் இருக்குது. ஸோ மவுசின்ராம் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் இந்தியா பிகாஸ் ஆஃப் ரிசீவிங் ரெயின்ஃபால். ஸோ மவுசின்ராம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவிங் ஸ்டேட் சரிங்களா. இவங்க தான் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணுறாங்க இந்தியாவில். ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இவங்க தான், இந்த ஸ்டேட் தான் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நியர்லி 11,872 mm
11872 mm ரெயினை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. சரிங்களா இவங்க, ஓகேவா? அண்டு அதே மாதிரி காசி ஹில்ஸ் வந்து மவுசின் ராம் பக்கத்துலேயே இருக்குது. காசி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா மவுசின் ராமில் தான் இருக்குது. காசி ஹில்ஸ் மவுசின் ராமில் இருக்குது. காசி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா மவுசின் ராம் ஆஃப் காசி ஹில்ஸ். இது வந்து நியர் டு, இது வந்து மேகாலயாவில் இருக்குது. சரிங்களா, மவுசின் ராம் ஆஃப் காசி ஹில்ஸ், மேகாலயா, எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ் தான். அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் தி போர்ஷன் தான் இது மவுசின் ராம். சரிங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 11872 mm ரெயின்ஃபாலை ரிசீவ் பண்ணுறாங்க 1 இயருக்கு. ஸோ இவ்வளோ ஒரு ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவிங் ஸ்டேட் அப்படின்னா அது மவுசின் ராம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலவரம், நோ சீஃப் மினிஸ்டர் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். சீஃப் மினிஸ்டர் இந்த ஸ்டேட்டுக்கு கிடையாது. நோ சீஃப் மினிஸ்டர். சரிங்களா, நோ சீஃப் மினிஸ்டர். ஸோ பிரசிடென்ட் ரூல் தான் அட் ப்ரெசென்ட் போயிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, அட் ப்ரெசென்ட் இங்கே ரூல் ஆகிட்டு இருக்கிறது வந்து பிரசிடென்ட் ரூல் தான். சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மணிப்பூரோட சிஎம் பைரன் சிங். மணிப்பூரோட சிஎம் பைரன் சிங். கவர்னர் நெஜ்மா அப்துல்லா. சரிங்களா, அப்துல்லா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சிக்கிமோட சிஎம் பிரேம் சிங் தமாங். ஸோ சிக்கிமோட சிஎம் பிரேம் சிங் தமாங். ஓகே, ஸோ சிக்கிமோட சிஎம் பிரேம் சிங் தமாங். கவர்னர் கங்கா பிரசாத். ஓகே, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். What is the grant that was approved to give to India as a loan by Asian Development Bank to combat COVID-19? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவுக்கு வந்து லோன் கொடுத்துருக்காங்க ஃபார் COVID-19 ஃபேஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா, ஸோ இந்த லோனோட அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ரைட் ஆன்சர் 1.5 பில்லியன். சரி, ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க வந்து இவங்களுடைய ரோல் வந்து மேஜர் ரோல் டு ப்ரொமோட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் ஏஷியன் ரீஜன். டோட்டல் ஏஷியன் ரீஜனில் இவங்களுடைய மெயின் கோல் வந்து டு ப்ரொமோட், அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்குள்ள சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ இவங்க வந்து தேவைப்படும் நேரத்தில் லோன் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஸோ எமர்ஜென்சி டைமில் லோன், அந்த மாதிரியான லோன் விஷயங்கள் அந்த மாதிரி கிராண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 1966 ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார்ம் பண்ணது 1966. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பிலிப்பைன்ஸில் இருக்குது. பிரசிடென்ட், ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கான பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா மசத்சுகு அசகாவா. Okay, so next question, what will be the contraction in growth in Asia Pacific region for 2020 as per report title APEC in
epicenter of COVID-19 released by Asia Pacific Economic Cooperation. Okay. ஓகே, இந்த கொஷின் சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஏசியா பசிபிக் ரீஜியனோட வளர்ச்சியின் சுருக்கம் என்னவாக இருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஏசியா பசிபிக் ரீஜனோட வளர்ச்சி சுருக்கம், ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்கில், சரிங்களா, பொருளாதார ஒத்துழைப்பு, சரிங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஸ்ட்ரைட் ஆன்சர் சொல்லலாம். 2.7% ஆன்சராக இருக்கும். 2.7%. ஏஷியா பசிபிக் ரீஜன் அப்பெக்கில் இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் கண்ட்ரி. ஸோ இதில் வந்து இந்தியா நாட் அ மெம்பர் கண்ட்ரி, இதை ஞாபகம் வச்சுக்கங்க. இந்தியா நாட் அ மெம்பர். பட் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க 2 years பிஃபோர். அப்போது வந்து இந்த ஏஷியா பசிபிக் ரீஜியனில் பார்த்திங்கன்னா அந்த பசிபிக் ஓஷனோட பார்டரில் வந்து நம்ம இந்தியன் இது வந்து வரல அப்படின்றதுனால, ஸோ ஏஷியா பசிபிக் ரீஜன் அந்த அந்த கடலோட அந்த பார்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய, சரிங்களா, கடல் பக்கத்தில் பார்டர் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் மட்டும் தான் இதில் மெம்பர் ஆக முடியும். ஸோ மற்றவங்க வர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அதனால் அதில் மெம்பர்ஷிப் ஆக முடியல, சரிங்களா. ஸோ ஆனால் எங்களுடைய முக்கிய பங்கு, எங்களுடைய மேஜர் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ட்ரேட் த்ரூ தி ஏசியா பசிபிக் ரீஜன். ஃப்ரீ ட்ரேட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீ ட்ரேட் தான் உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ். என்டையர் ஏசியா பசிபிக் ரீஜனில் எங்கே பண்ணுறாங்க, ஃப்ரீ ட்ரேட் கொடுக்குறாங்க, சரிங்களா. அது ஒன்று. ஸோ அதே மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் சிங்கப்பூர். உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சிங்கப்பூர். ஃபவுண்ட் பண்ணது 1989. ஃபவுண்ட் பண்ணது 1989 இவங்க ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். நேம் தி டெலிகாம் கம்பெனி which has tied up with Paytm for recharge Sathi. சரிங்களா. ஸோ அது வந்து இதுக்கு ஆன்சர் வோடாஃபோன். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ இந்த கொஷனில் ஓகே, இந்த கொஷினை சிம்பிளாக எடுத்துக்கலாம். பாருங்கள், சிவ்தாஸ் மீனா அப்படின்றவங்க எந்த இந்திய அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளராக இருக்காங்க? கூடுதல் செயலாளராக இவங்க வந்து இருக்காங்களாம், சரிங்களா. சிவ்தாஸ் மீனா இவங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மினிஸ்ட்ரினா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பான் அஃபேர்ஸ். ஸோ இந்த மினிஸ்ட்ரிக்கு தான் கூடுதல் செயலாளராக இவங்க இருந்துகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பான் அஃபேர்ஸ் வந்து எதுக்காக இருக்காங்கன்னா, ரூல்ஸு அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லாஸ் வந்து அர்பான் ஏரியாஸை இம்போஸ் பண்ணுறதுக்காக, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் லாஸை வந்து அர்பான் ஏரியாஸை இம்போர்ட் பண்ணி டெவலப்மெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்காக, டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்காக அர்பான் ஏரியாஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ ஸோ அதுக்கான ஒரு ஒரு அமைப்பு இது, சரிங்களா, மினிஸ்ட்ரி இது, சரிங்களா, அமைச்சகம். அண்ட் இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி, நியூ டெல்லி. ஓகே, நியூ டெல்லி. ஃபவுண்டட் 1952. நான் எல்லாமே ஒரு சில விஷயங்கள் ஓரளவு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் இங்கே எழுதுகிறேன். ஏன்னா நிறைய எழுதுனா ஃபுல்லாகிடுது, ஸ்பேஸ் பத்தலை, சரிங்களா. ஸோ கம்மியாக தான் எழுதுறேன். சில மற்றதெல்லாம் ஓரளவு சொல்லிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு அகெயின் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோவை பவுஸ் பண்ணுங்கள். பவுஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா துர்கா சங்கர் மிஸ்ரா ஏஎஸ் செக்ரட்டரி. ஸோ இங்கே வந்து மினிஸ்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ் போட்டிருக்காங்க, துர்கா சங்கர் மிஸ்ரா. துர்கா சங்கர் மிஸ்ரா எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்க இவங்க, மினிஸ்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ், அதாவது செக்ரட்டரி துர்கா சங்கர் மிஸ்ரா.
ஓகே. அண்ட் ஆஃபீஸ் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நரேந்திர சிங் தோமர், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்க்கு நரேந்திர சிங் தோமர் தான் இருக்கார். நரேந்திர சிங் தோமர். ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் எதுக்காக இருக்குன்னா, ஆல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ரிலேட் டு ஃபேமிலி பிளானிங். ஸோ ஃபேமிலி பிளானிங் ரிலேட்டட் ஆன எல்லா கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸையும் இங்கே தான் பண்ணுறாங்க ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ இது ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா 1976. இது ஃபார்ம் பண்ணது 1976. ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மினிஸ்ட்ரி. பார்த்தீங்கன்னா இது கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எய்ட்ஸு கண்ட்ரோல், சுரக்ஷா கிளினிக், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச். ஸோ இது எல்லாமே இது கீழே தான் வருது. ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எய்ட்ஸ் கண்ட்ரோல், சுரக்ஷா கிளினிக், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச். இது எல்லாமே இது கீழே தான் வருது. ஆஃபீஸ் ஹோல்டர்ஸ் ஹர்ஷ்வர்தன். இதுக்கான மினிஸ்டர் வந்து ஹர்ஷ்வர்தன் தான் இதுக்கான மினிஸ்டர் இருக்கார். சரிங்களா? ஹர்ஷ்வர்தன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். So Ministry of Minority Affairs, Muhammad Abbas Naqvi. Muhammad Abbas, ஷார்ட்டா எழுதுற முகமது அப்பாஸ் நக்வி மினிஸ்டர் இருக்காரு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ்க்கு. அண்ட் ஃபார்ம் பண்ணது 2006 ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. சரிங்களா? ஃபார்ம் பண்ணது 2006. இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸும் டெல்லி தான். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மினிஸ்ட்ரிஸ்க்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் டெல்லியாக இருக்குது. ஓகே. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரூரலில் வந்து டெவலப் பண்ணுறது ஃபார்ம் பண்ணது. ஆக்சுவலாக இது ஹெல்த், எஜுகேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், ஹவுசிங், ரோட்ஸ் இதெல்லாமே டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ணது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் நரேந்திர சிங் தோமர் தான் வந்து நரேந்திர சிங் தோமர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு மினிஸ்டர் இருக்கார். நரேந்திர சிங் தோமர் இஸ் அ மினிஸ்டர் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இது ஃபார்ம் பண்ணது 2011. மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஃபார்ம் பண்ணது 2011. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது மனித வளம் மேம்பாட்டு அமைச்சகம். ஸோ இதுக்கான மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு ரமேஷ் போக்ரியால் தான் மினிஸ்டர் இருக்காரு. ரமேஷ் போக்ரியால் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெடாக இருக்காரு. அண்ட் இது ஃபார்ம் பண்ணது 1985. ஓகே. சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். இதுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி தான், நியூ டெல்லி தான். ஸோ எல்லா மினிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இதில் நியூ டெல்லி தான் எல்லா மினிஸ்ட்ரிக்குமே ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா? சரி. ஸோ ஹூ அமாங் த ஃபாலோவிங் இஸ் அ பார்ட் ஆஃப் டெக்ஸர் பப்ளிஷிங் லிமிடெட், மெடிசின் மார்க், பவர் லிஃப்ட். ஓகே. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா தி மெடிசின் மேக்கர் பவர் லிஸ்ட். ஸோ மெடிசின் பண்ணுறதுக்கான இந்த பவர் லிஸ்ட்டு வந்து 2020 ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதோடைய பார்ட் ஆஃப் தி பர்சன் யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட பார்ட் ஆஃப் தி பர்சன் பார்த்தீங்கன்னா கிரண் மசூம்தார் ஷா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் சொல்லிடலாம், கிரண் மசூம்தார் ஷா. ஓகே. நெக்ஸ்ட் கொஷன்.
ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, நேம் தி கண்ட்ரி. ஸோ எந்த கண்ட்ரி வந்து ஹையஸ்ட் யூஎஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஹையஸ்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எந்த கண்ட்ரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் டாலர் வந்து 1.268 ட்ரில்லியன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான் யூஎஸோட ஹையஸ்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன்ன்றது வந்து ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட், சரிங்களா? 1 பில்லியன் அப்படின்னா 1 பில்லியன்னா 10 லேக்ஸ், 1 மில்லியன் 1 மில்லியன்னா அதை விட அதிகம், அதாவது 1 crore ஐ திங்க் 1 crore 10 crore ஐ திங்க் 10 crore 1 மில்லியன்னா 1 மில்லியன், சாரி மாற்றி போட்டிருக்கேன், சாரி. 1 மில்லியன் அப்படின்னா 1 மில்லியன், இது 1 பில்லியன். 1 ட்ரில்லியன் அதை விட அதிகம். 1 ட்ரில்லியன் பார்த்தீங்கன்னா 10^12 அப்படின்னு வந்துடும், சரிங்களா? 1 ட்ரில்லியன்னா 10^12. ஸோ வேல்யூ எங்கேயோ போகும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, நேம் தி இந்தியன் private sector bank which has acquired additional 20% stake in Max Life Insurance for rupees 1592 crore. ஸோ எந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க் வந்து 29% பங்கை வந்து அடைஞ்சிருக்காங்க, யார் கூடனா மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸோட, சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட் அதோட வர்த்தம் கொடுத்துருக்காங்க, அப்ராக்சிமேட் வர்த்து வந்து 1592 crores கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த பேங்க்னு கேட்குறாங்க, அது வந்து ஆக்சுவலாக ஆக்சிஸ் பேங்க். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆக்சிஸ் பேங்க், ஓகே. ஸோ பேங்க்ஸ்னாலே பேங்க்ஸோட சிஇஓ யாருன்னு பார்த்துக்கலாம். ஸோ சிஇஓ எஸ் பேங்கோட சிஇஓ பார்த்தீங்கன்னா பிரசாந்த் குமார். எஸ் பேங்கோட சிஇஓ பிரசாந்த் குமார். பிரசாந்த் குமார் ஃபவுண்டர். எஸ் பேங்கோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா ராணா கபூர். ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பை. ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பை. ஸோ எஸ் பேங்க் ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பை, ஓகேவா? சரி. ஆக்சிஸ் பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா அமிதாப் சௌத்ரி, ஆக்சிஸ் பேங்க் சிஇஓ அமிதாப் சௌத்ரி. இதுக்கும் ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பை தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் சிஇஓ ஆதித்யா புரி. ஆதித்யா புரி, அதுக்கும் ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பை தான். ஐசிஐசி பேங்க் சிஇஓ சந்தீப் பக்ஷி. சந்தீப் பக்ஷி, ஹெட்குவார்ட்டர்ஸ் அதுக்கும் மும்பை தான். சியூபி சிட்டி யூனியன் பேங்க், பாருங்கள் சிட்டி யூனியன் பேங்க் ஐ திங்க் ஃபார் தமிழ்நாடு பீப்புள் இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்கள் சிட்டி யூனியன் பேங்க் வந்து இதுக்கான ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து கும்பகோணம். ஹெட்குவார்ட்டர்ஸ் கும்பகோணத்தில் சிட்டி யூனியன் பேங்க்லோடையது இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் டாக்டர் என் காமக்கொடி சிஇஓவோட டாக்டர் என் காமக்கொடி தான் இதுக்கான சிஇஓ இருக்காங்க. சிட்டி யூனியன் பேங்க்கான சிஇஓ ஃபவுண்ட் பண்ணது 1904, ஞாபகம் வச்சுக்கோங்க. The first ever merger of black hole of different masses was observed by LIGO LVC indicated by signal. Who published this? இது ஒன்று கூட இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாக் ஹோலில் வந்து மற்ற
மாஸஸோட மற்ற பார்ட்டிகல்ஸோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பை ஒரு டெக்னிக் ஒரு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மெத்தடை. ஸோ லிகோ லிவேசி அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சிக்னல்ஸ் செலுத்தி இந்த இதை முடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஸ்டடி, ஸோ இந்த இந்த ஆய்வுக்கான ஸ்டடி வந்து யார் பண்ணாங்க, யார் இந்த ஆய்வை பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்லிடுறேன். ஆர்எக்ஸ்வி. ஆர்எக்ஸ்வி. ஸோ இதான் இதுக்கான ஆன்சரு. பட் பிளாக் ஹோல் தேரி அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேரி, பிளாக் ஹோல் தேரி. ஸோ இது என்னென்னா, எக்ஸ்டிங்விஷ் ஆன ஸ்டார் தான் பிளாக் ஹோல் சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸ்டிங்விஷ் ஆன ஸ்டார். ஸ்டாரோட நட்சத்திரம் தான். ஸோ அஃப்கோர்ஸ் நட்சத்திரம் அது வந்து அதோடைய வயசு முடிஞ்சிருச்சுன்னா அது என்ன ஆகும்னு வெடிச்சிரும். ஸோ வெடியும் போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸஸ், மற்ற பார்ட்டிகல்ஸு, கிராவிட்டி, ஸோ இதெல்லாமே அது இழந்துரும். ஸோ இழந்து அது நடுவில் என்ன ஆகும்னா சென்டரில் ஒரு ஹோல் வந்துடும். ஸோ பிளாக் கலரில் ஒரு பெரிய ஹோல் வரும். சைடில், அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக அதனுடைய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து உடஞ்சி அதையும் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கும். சென்டரில் ஹோல் இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா அந்த ஹோல் நடுவில் தூரத்துலேருந்து ஏதாவது ஒரு ஒரு பார்ட்டிகல் அது கிட்ட வரும்போது அது அப்படியே உள்ளே இழுத்துக்கும். எந்த அளவுக்கு இழுக்கும் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக இங்கே பூமியில் நம்ம ஒரு கல் போட்டோம் அப்படின்னா அது ரீச் ஆகிற எடுத்துக்கிற டைமை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப சீக்கிரமாகவே அங்கே வந்து பிளாக் ஹோலில் இருக்கக்கூடிய அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த குழியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பார்ட்டிகளுமே ரொம்ப வேகமாக எடுத்துக்கும். அந்த வேகம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நம்ம கண் இமைகள், நம்மளுடைய விஷன் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நமக்கு கண்ணில் அந்த இமேஜை உள்ளே காட்டுறதுக்குள்ளேயே பல மடங்கு வந்து அந்த பார்ட்டிகள் உள்ளே போயிருக்குமா. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்குமா. அப்படியே உள்ளே இழுக்குமா இந்த பார்ட்டிக்கல் எது இருந்தாலும் சரி. அப்படியே நீட்டி அப்படியே உள்ளே போகுமா எந்த ஒரு பார்ட்டிகளுமே. ஸோ அது மாதிரியான ஒரு இதுதான் கான்செப்ட் தான் இது பிளாக் ஹோல். பொதுவாக அந்த பிளாக் ஹோல் நீங்கள் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதோ ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியும். சர்க்கிள், ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி தெரியும் வட்டமாக. ஸோ அந்த அது வந்து வட்டம் கிடையாது, அது சர்க்கிள் கிடையாது, அது வந்து ஹோல், டார்க் ஹோல். சரிங்களா? ஸோ இந்த டார்க் ஹோலில் தான் நம்ம பார்க்கும்போது இமேஜில் அப்படி தெரியுது. ஓகேங்களா? ஸோ பிளாக் ஹோல் தெரியுன்றது வெரி இன்ட்ரெஸ்டிங் தெரி. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். விச் ஐஐடி லீட் தி டீம் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்டர் அசிஸ்டன்ஸ் ஆஃப் டிசைன் இன்னோவேட்டிவ் சென்டர். ஓகே, இது ஒன்றும் கிடையாது. எந்த இன்ஸ்டியூட் வந்து லோ காஸ்ட், கம்மி விலையில் வென்டிலேட்டர், நேம் வந்து ருதார் அப்படின்ற ஒரு வென்டிலேட்டர் உருவாக்கியிருக்காங்க. எந்த இன்ஸ்டியூட் கேட்குறாங்க, எந்த யூனிவர்சிட்டின்னு கேட்குறாங்க இந்தியாவில். கொஷின் இவ்வளோ தான். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஐஐடி பாம்பே. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ எந்த யூனிவர்சிட்டி, நெக்ஸ்ட் பாருங்கள், எந்த யூனிவர்சிட்டி வந்து வார்போர்ட் அப்படின்ற ரோபோட் வந்து உருவாக்கியிருக்காங்க கோவிட்-19 அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு மெடிசன் கொடுக்கறதுக்கு. சரிங்களா? அந்த ரோபோட்டில் இந்த மெடிசன் வச்சாங்கன்னா அந்த ரோபோட் கொண்டு போய் அந்த பேஷண்ட்ஸ்க்கு உள்ளே போய் கொடுக்கும். பிகாஸ் யாரும் அந்த இடத்துல போக மாட்டாங்க, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடமா இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் கீப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு ரோபோட்டை உருவாக்கி அந்த ரோபோட் மூலிமா மெடிசின்ஸு, ஃபுட்டு எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க மெடிசன் இவங்களுக்கு, பேஷண்ட்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ அதுதான் வார்போட்னு நேம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இட்ஸ் வார்போட், ஆக்சுவலாக இட் இஸ் அ ரோபோட். வார்போட் இஸ் நத்திங் பட் அ ரோபோட். இது பண்ணது யாருன்னா ஐஐடி ரோபார். ஐஐடி ரோபார் தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, மொபைல் ஆப் நேம்டு கோவிட் ஃபார்மா டு ட்ரேஸ் பீப்புள் பையிங் மெடிசின். ஓகே, ஸோ இதுவும் ஒன்றும் கிடையாது. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஃபீவர் இருக்குது, எனக்கு கோல்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு மெடிசின்ஸ் வந்து லோக்கலில் வாங்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சொல்லி வாங்குறவங்களையும் நம்ம ட்ரேஸ் பண்ணணும். வை? பிகாஸ் அவங்களும் கோவிட்-19 எஃபெக்ட் ஆகி இருக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்கள ட்ரேஸ் பண்ணுறதுக்கு லான்ச் பண்ண ஒரு ஆப் தான், மொபைல் ஆப் தான் இது, கோவிட் ஃபார்மா அப்படின்னுட்டு. சரிங்களா? ஸோ இது வந்து எந்த ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து பண்ணது ஆந்திர பிரதேஷில். ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகம் வருது ஆந்திர பிரதேஷோட சிஎம் YS ஜெகன்மோகன் ரெட்டின்னு சொல்லுவோம். அதாவது அவரோட ஃபுல் நேம், சிஎம், இந்த ஸ்டேட்டோட சிஎம்மோட ஃபுல் நேம் எடுகுரி
சந்திந்தி 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 ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சந்திந்தி ஜெகன்மோகன் ரெட்டி. ரொம்ப பெரிய பேர் பாருங்கள், எவ்வளோ பெரிய பேர் பாருங்கள். ஓகே. அண்ட் ஆந்திர பிரதேஷ்க்கான கவர்னர் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன். கவர்னர் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன். ஓகே, கவர்னர் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன் ஃபார் ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து மகாராஷ்டிராக்கான சிஎம் உத்தவ் தாக்கரே. மகாராஷ்டிராக்கான சிஎம் வந்து உத்தவ் தாக்கரே. மகாராஷ்டிராக்கான சிஎம், சரிங்களா, சிஎம் உத்தவ் தாக்கரே. கவர்னர் பகத்சிங் கோஷியாரி. ஞாபகம் வச்சுங்க, பகத்சிங் கோஷியாரி கவர்னர். இவ்வளோ நேம்ஸையும் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நிறைய டேட்டாஸ் அப்படின்னா, இது ஒன்றும் கிடையாது. நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டைம் ஒதுக்கி டெய்லி டச்சில் வச்சுட்டு இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஸோ இதுக்கு தனியாக ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ட்ரிக்லாம் வந்து தேவையில்லை. ஒரு தடவை உட்காந்து படித்தா தான் நீங்கள் ட்ரிக் தேவை. டெய்லி டச்சில் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இது ரீகால் ஆகிடும். அது பெரிய டாஸ்க்காக இருக்காது. நீங்கள் யூஸ்வலாக ரூட்டீனாக நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கனாலே மக்கப் ஆயிரும். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான். மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான். இவங்க வந்து மத்திய பிரதேஷ்க்கான சிஎம்மாக இருக்காங்க. கவர்னர் லால்ஜி டண்டன். கவர்னர் லால்ஜி டண்டன். ஓகே. And the last one is சத்தீஸ்கர். லால்ஜி ஹரியானா பார்க்கலையா? ஓகே, ஹரியானா. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஹரியானா வந்து கவர்னர் வந்து சத்யதேவ் நாராயண் ஆர்யா. சிஎம் மனோகர்லால் கத்தர். ஹரியானாக்கான சிஎம் மனோகர் லால் கத்தர். சிஎம் கவர்னர் சத்யதேவ் நாராயண் ஆர்யா. கவர்னர் சத்யதேவ் நாராயண் ஆர்யா. ஓகே, சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரோட சீஃப் மினிஸ்டர் பூபேஷ் பாகெல். இஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஃபார் சத்தீஸ்கர். பூபேஷ் பாகெல். சிஎம், ஒரு சிஎம். தென் கவர்னர் அனுஷியா உய்கி. இது வந்து சத்தீஸ்கருக்கு. ஓகேங்களா, சரி. கொஞ்சம் விஷயங்கள் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த ஸ்டேட்ஸில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், இதெல்லாமே நக்சலைட் அஃபெக்டட் ஏரியான்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே மத்திய பிரதேஷ் இட் இஸ் அன் நக்சலைட் ஆப்ரேட்டிங் ஏரியா. நக்சலைட் தான் அங்கே நிறைய ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி சத்தீஸ்கர் சொல்லலாம். சத்தீஸ்கர்லேயும் நக்சலைட் அஃபெக்டட் ஏரியா தான்.
ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜார்க்கண்ட் தான் ஹையஸ்ட் நக்சலைட் அஃபெக்டட் ஏரியா. சரிங்களா? நக்சலைட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா எதுனா ஜார்க்கண்ட் தான். ஸோ இதுவும் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான், எக்ஸாம்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, ஸ்டேட் வைஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொஷின் மூவ் ஆயிடலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷனில், ஸோ கூடவே நம்ம அதையும் பார்த்துடலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷனில் லார்ஜஸ்ட் ஸ்டேட், பாப்புலேஷனில் லார்ஜஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா largest states in terms of population அப்படின்னு எடுத்துட்டா ராஜஸ்தான். ஏரியாவில் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா லார்ஜஸ்ட் ஏரியா கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னா அது யூபி, உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? யூபி. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். சரிங்களா? ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்ற கன்சிடர் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைட்லேருந்து. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா எதுனா ஆந்திர பிரதேஷ். ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டேட் விச் ஹேஸ் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர், அதிகமான ஃபாரஸ்ட் கவர் ரீஜியனை வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மத்திய பிரதேஷ், தென் அருணாச்சல் பிரதேஷ், தென் சத்தீஸ்கர், ஒடிஷா, மகாராஷ்டிரா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர், அதிகமான ஃபாரஸ்ட் கவர் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். சரிங்களா? அப்படின்னா மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தென் அருணாச்சல் பிரதேஷ், தென் அருணாச்சல் பிரதேஷ், okay, then Arunachal Pradesh, then Chhattisgarh, then Chhattisgarh, then Odisha. போதும், இது வரைக்கும் போதும். ஓகே, தென் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா மத்திய பிரதேஷ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வைல்ட் லைஃப் கவர் கொண்டிருக்காங்க. இவங்க 3.64% டைகர் ரிசர்வ்ஸ் இருக்க வச்சுருக்காங்க. சரிங்களா? மத்திய பிரதேஷ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மத்திய பிரதேஷ் வந்து ஹையஸ்ட் வைல்ட் லைஃப் கவர். சரிங்களா? ஹையஸ்ட் வைல்ட் லைஃப் கவர் வந்து இவங்க வந்து டோட்டலாக 3.64%க்கு கொண்டிருக்காங்க டைகர் ரிசர்வ். சரிங்களா? டைகர் ரிசர்வ் ஆல் ஓவர் இந்தியாவில் கம்பேர் பண்ணோம்னா இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இவங்க 3.64% வந்து இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது டைகர் ரிசர்வ். சரிங்களா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மைக்கேல் ஜான் ராபின்சன் வாஸ் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி, ரெப்ரசன்ட் விச் கண்ட்ரி இன் ஃபுட்பால்? ஸோ மைக்கேல் ஜான் ராபின்சன்ன்றவங்க வந்து ஃபுட்பாலில் துறையை சேர்ந்தவங்க, ஃபுட்பால் ஃபீல்டை சேர்ந்தவங்க. இவங்க ரீசெண்டாக இறந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அயர்லாண்டை சேர்ந்தவங்க, அயர்லாந்து. 18 Basanta Das, who passed away recently. இவங்க வந்து ராஜ்யசபா எம்பி. சரிங்களா? இந்தியா சைடில் இருந்து. இவங்க வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்கன்னு கேட்குறாங்க. அது வந்து வசந்தா தாஸ், ஒடிஷா. தி வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க். ஓகே, ஓகே. ஸோ வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க். சரிங்களா? ஸோ இந்த வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டிக்கான தீம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அன்றைக்கான தீம் என்னன்னு கேட்குறாங்க. இவங்க தீம் வந்து சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் கேன் சேவ் லைஃப்ஸ், ஸ்டாப் தி பேண்டமிக். ஸோ இந்த தீம்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு 2 days பிஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ்லான தீம்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி நிறைய எடுத்திருந்தேன். ஸோ அதே கொஷின் தான் பாருங்கள். இப்போ 2 days கழிச்சு அகைன் அதே கொஷின் தான் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் அக்கறாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டான தீமை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்துருக்கு பாருங்கள் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில். தீம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ வேர்ல்டு வெட்டினரி டேக்கான தீம் பார்த்தீங்கன்னா என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் இம்ப்ரூவிங் அனிமல் அண்ட் ஹியூமன் ஹெல்த்து. இந்த டேட்டில் வந்து வேர்ல்டு வெட்டினரி டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. டேவை கேட்குறாங்க. அது வந்து April 25. ஓகேவா? April 25 தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதோட
இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. ஸோ இதே மாதிரி அடுத்த நாள் ஒரு அன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய முகமது. ஸோ பிடிச்சிருந்தா கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க.